இந்தியன் உமன்ஸ் டீம் ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025 ஜெயிச்சதுனால இப்போது அந்த விக்ட்ரி கூட 2018 தமிழில் ரிலீஸ் ஆன கனா படத்தையும் சேர்த்து வச்சு இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் கனா படத்தோட ப்ரொடியூசரும் அருண்ராஜா காமராஜோட நண்பருமான சிவகார்த்திகேயன் அவர்களும் அன்றே கணித்தார் அருண்ராஜா காமராஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட் ஒன்று. கனா படத்தில் இந்தியா செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணுவாங்க, அப்போ அருண்ராஜா காமராஜ் கனவு கண்டார் 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. இப்போ கனா படத்தை பற்றி எல்லாரும் பேசுறது ரொம்ப சந்தோஷம். பட் நான் நிறைய தடவை யோசிப்பேன், டைரக்டர் அருண்ராஜா காமராஜ் அவர்களுக்கு எப்படி உமன்ஸ் கிரிக்கெட்டை வச்சு முதல் படம் பண்ணணும், அதுவும் அவரோட டெபியூட்டன்ட். இன்னொரு பக்கம் ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இது முதல் படம். ஃப்ரெண்டு கேட்டாலும் ஏய் இந்த உமன்ஸ் கிரிக்கெட் வச்சு தான் பண்ணணுமா, வேறு ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு இல்லாமல் கனா படத்தை அவர் எடுக்க, இவர் ப்ரொடியூஸ் பண்ண, எப்படி அது 2018 காலகட்டத்தில் அப்படி ஒரு படத்தை எடுக்கணும், அதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவங்க யோசிச்சாங்கன்னு எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். 2018 உமன்ஸ் கிரிக்கெட்டை வச்சு ஒரு படம் எடுக்கணும், அதுவும் தமிழில் எடுக்கணும்னு நினச்ச அருண்ராஜா காமராஜ் அவர்களை நான் ஒரு புரட்சியாளர்னே சொல்லுவேன். இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும், ஃபீமேலை லீடாக வச்சு தமிழ் சினிமாவில் ஒரு படம், அதுலேயும் உமன்ஸ் கிரிக்கெட் படம், அதுலேயும் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள். இது ஏஷியாவோட முதல் உமன்ஸ் கிரிக்கெட் படம். 2018 அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். திரும்பி பாருங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் தெரியும்? அந்த நேரத்தில் தான் ஸ்மிருதி மந்தனா அவர்கள் கொஞ்சம் அப்படியே வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. மித்தாலி ராஜ் அவர்கள், ஜோயல் கோஸ்வாமி அவர்கள் வந்து பெரும்பாலும் உமன்ஸ் கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நேரத்தில் WPL கிடையாது, இந்தியா ஒரு வேர்ல்டு கப்பு கூட அப்போ வின் பண்ணது கிடையாது. 2017 வேர்ல்டு கப் ஃபைனலில் போனதுக்கு அப்புறம் தான் உமன்ஸ் கிரிக்கெட் கொஞ்சம் லைட்டாக வெளிவந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட படம். எடுத்துட்டாங்க 2018. ஆனால் கதை எழுத ஆரம்பிச்சு 5 நாள் எழுதிருப்பாராம். பட் 2017 கதை எழுத ஆரம்பிச்சிருக்கணும், இல்லை 2016 கதை எழுத ஆரம்பிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஷூட் பண்ணி அது 2018 அது படமாக வந்திருக்கணும்னா 2015 இல்லை 16 இந்த காலகட்டத்திலேயே என்னோட முதல் படம் கிரிக்கெட் படம், அது உமன்ஸ் கிரிக்கெட் படம் அப்படின்னு அருண்ராஜா காமராஜ் அவர்கள் அப்பவே முடிவு பண்ணியிருக்கிறாருன்னா கட்ஸ். இப்போ யூடியூப்ல நம்ம ஒரு டாபிக் வச்சு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த விஷயம் ட்ரெண்டிங்கில் இருக்கா, அது எத்தனை பேர் பார்ப்பாங்க, அதோட வீடியோ எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற நாம படம் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ சாதாரண கிடையாது. கிரிக்கெட்டை வச்சு நிறைய படம் வந்துருச்சு, தமிழில், ஹிந்தியில், இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளையும் வந்துச்சு. ஆனால் அது எல்லாமே மென்ஸ் கிரிக்கெட் பற்றின படம் தான். ஆனால் ஒரு உமன்ஸ் கிரிக்கெட் படம் கூட இது வரைக்கும் வெளியே வரல. ஏன்னா இங்கே கிரிக்கெட்டுக்கு, மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. பொதுவாக ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் எடுக்கிறாங்க, அதுவும் கிரிக்கெட் படம் எடுக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சக்ஸஸில் தான் போய் முடியும். பட் ஆனால் உமன்ஸ் கிரிக்கெட் படம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக யோசிக்கலன்னா சந்தோஷம், யோசிச்சிருப்பாங்க. மட்டும் இல்லாமல் தமிழை தாண்டி ஹிந்தி, தெலுங்கு, சைனீஸ் லாங்குவேஜ் எல்லாம் படத்தை டப் பண்ணாங்க. 5-6 வருஷம் கழிச்சு பாலிவுட்டில் லெஜண்ட் மித்தாலி ராஜ் அவர்களோட வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட சபாஷ் மித்து படம் வெளிவந்துச்சு. ஒரு உமன்ஸ் கிரிக்கெட்டை பற்றி ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு படம் வர்றதுக்கு பெரிய கேப். இந்தியா ஒரு வேர்ல்டு கப் கூட வின் பண்ணாத ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட கனா தமிழ் சினிமாவின் ஒரு உலக கோப்பையாக நான் பார்க்குறேன்.